அனைவருக்கும் வணக்கம். இந்த தொப்பி அம்மாவை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அதோட கமெண்ட்ல ஒரு நபர் இதை பதிவிட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, ஐயா நீங்கள் சொல்றது பிரகாரம் அவர்கள் சித்தர்கள் இல்லை என்றாலும் அவர் 20 வருடமாக திருவண்ணாமலையில் தங்கியிருக்கிறார். தங்கியிருப்பதனால் அவருக்கென்று ஒரு அனுபவம் கிடைத்திருக்குமே. 20 வருடம் திருவண்ணாமலையில் தங்கியிருந்தால் ஒரு பெருநிலையை அடைந்திருப்பார்களே என கேள்வி கேட்டிருக்கார். இப்ப திருவண்ணாமலையில் தங்கியிருந்தால் ஒரு பெரிய அனுபவம் கிடைக்குன்னா, திருவண்ணாமலையிலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க அத்தனை பேரும் திருவண்ணாமலையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கா? இல்லை அந்த மலை வழி பாதையை சுற்றி வீடுகள்லாம் இருக்கு, அங்கே தங்கியிருக்கலாம் பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கா? பெருசா ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கான்னா, மாற்றங்கள்ங்கிறது புறத்தில் நடக்காது. நீ எப்போதுமே புறத்தில் பார்க்காதீங்க. மாற்றம் என்பது உங்களோட முயற்சி, பயிற்சி, தியானம் இதன் வழியாக உள்ளார நடக்கும் ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது உள்ளார நடக்கணும். நீ வெளியில இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் திருவண்ணாமலையில உள்ள நாள் தங்கியிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த அம்மா மௌனியாக இருப்பதனால், யாரிடமும் பேசாமல் இருப்பதனால் அதற்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கர்மாவை அதிகமா செய்யவே இல்லை. அவங்க கர்மாவை அதிகமா செய்யவே இல்லை. செய்யாம இருக்கிறதுனால அடுத்த பிறவியில் அந்த அம்மா ஒரு உயர் பதவிக்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாமல் மனநலம் பாதித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாமே யாரு மனசையும் புண்படுத்த மாட்டாங்க. அவங்க பாவத்தெல்லாம் அந்த மனநலம் மூலயமா ரொம்ப அதிகமா அனுபவிப்பாங்க. நினைச்ச நேரத்துல எதையும் சாப்பிட முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆனா அவர்கள் எல்லாமே உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பசிச்சாதான் அவங்க சாப்பிடுவாங்க, வெளில கேட்பாங்க. நம்மள மாதிரி நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஆகவே அவர்களுக்கென்று ஒரு புண்ணியம் இருக்கு. ஆகவே அந்த அம்மாவை பொறுத்தவரையில் அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் ஒரு பெரிய நிலையை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவர் மட்டுமல்ல, மனநலம் பாதிக்கப்பட்ட அனைவருமே ஒரு பெரிய நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.